வணக்கம். மேஷலக்கணம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக மிக யோகமான நேரமாக நிச்சயமாக அமையும். காரணம், 9 கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானை பார்வை செய்வதால் நிச்சயமாக இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாக வருவதால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது மார்பகத்தை குறிக்கக்கூடிய சிறு சிறு சளி தொந்தரவுகள், அலர்ஜிகள், மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்வை செய்வதால் மேஷராசி மேஷலக்கணத்தில் பிறந்தவர்கள் உடற்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். அடுத்து வாக்கிங் போகிறது இவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் வெளிநாடு வெளியூர்களில் தங்கி படிப்பதற்கு இது ஒரு யோகமான காலமாக நிச்சயமாகவே அமையும். அடுத்தது, இந்த குரு பயிற்சி காலத்தில் ராகு பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில் உள்ளார். அப்போ ராகு பகவானாலேயும் எந்தவித பாதிப்புகள் கிடையாது. அடுத்தது, இந்த குரு பகவான் அதிசாரமாக செல்லும் நேரத்தில் தனது 9ஆம் விசேஷ பார்வையாக மேஷராசி மேஷலக்கணத்தை பார்வை செய்வதால் முன்பு இருந்ததை விட இப்பொழுது மிக மிக அதிகமான யோகங்கள், நல்ல பலன்கள், வருமானங்கள், பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு மெல்ல மெல்ல உயர துவங்கும். அப்போ பதவி உயர்வு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், செல்வாக்குன்னு சொல்லிட்டோம். இவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமான காலமாக நிச்சயமாகவே அமையும். இந்த குரு பயிற்சியில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு மாறி 2-3 மாதத்துக்குள்ளே வண்டி வாகனங்கள், தாயாரோட ஆரோக்கியம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறு சிறு செலவுகளை மட்டும் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்புறம் இந்த குரு பயிற்சியில் மேஷராசி மேஷலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தொடர்ந்து உங்கள் ஊரில் இருக்கிற குரு பகவானை வியாழக்கிழமை நாள் வணங்கி வருவதும், உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப சுவாமிமலை முருகனை நீங்கள் வணங்கி வந்தாலும் சுகமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, யோகமான காலம், இப்படி பல்வேறு அம்சங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எப்பப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அந்த காலகட்டத்தில் நிறைய அன்னதானங்களை செய்வதும், உங்களுடைய முன்னோர்கள் அப்பா இருந்தாலும் சரி தாத்தா இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவதும் உங்கள் ஜாதகப்படி இது நல்ல காலமாகவே நிச்சயம் அமையும். நல்லதே நடக்கும், நம்புங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.